ஹலோ மக்களே, இந்த தீக்குச்சியை பாருங்க. இதுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பு ஒளிஞ்சிருக்கு. ஆனா இது எங்கிருந்து வந்ததுன்னு கவனிச்சிங்களா? இந்த தீக்குச்சி சும்மா இருக்கும்போது யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைங்க. ஆனா இது என்னைக்கு உராய்வு காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தோட எரியுதோ அன்னைக்கு இது அடுத்த பொருளை அழிக்கிறதுக்கு முன்னாடி தன்னைத்தானே முழுசா எரிச்சு சாம்பலாக்கிக்குது. இதே மாதிரி தான் மனிதர்களோட கோபமும். நாம கோபப்படும் போது மற்றவங்களை காயப்படுத்துறோமோ இல்லையோ, நமக்குள்ள இருக்கிற நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் நாமளே முதல்ல எரிச்சுக்கிறோம். தீக்குச்சிக்கு தலை இருக்கு, ஆனா மூளை இல்லை. அதனால ஈஸியா எரிஞ்சிடுது. நமக்கு தலையும் இருக்கு, மூளையும் இருக்கு பாஸ். அப்புறம் ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்பட்டு நம்மளை நாமே அழிச்சுக்கணும்?